Hello my dear students. Last video la நம்ம conversions பத்தி பார்த்திருந்தோம். Organic chemistry ல ஒரு compound இன்னொரு compound எப்படி கன்வர்ட் பண்றது by using multiple steps. இடையில நிறைய reagents ஆட் பண்ணி எப்படி கன்வர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதோட ஒரு கன்டினியூட்டி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். இது போர்டு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் CBSE ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி இது போர்டு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி JEE NEET எக்ஸாம்ல இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை எப்படி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கன்வர்ஷன் என்ன அப்படின்னா பென்சமைடு கொடுக்குறாங்க. அப்போ பென்சமைடை நம்ம டொலுவினாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு கன்வர்ஷன் தான். பென்சமைடு அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எழுத தெரியணும். அதாவது பென்சமைடுனா பென்சீனில் ஒரு அமைடு இதுதான் CONH2 இது சேர்ந்து இருந்தால் அமைடு அதுதான் பென்சமைடு. ஒரு COவில் டைரெக்டாக NH2 கனெக்ட் ஆகிருந்தால் அதுக்கு பேர் என்னது அமைடு. இதுதான் பென்சமைடு. இந்த பென்சமைடை டொலுவின் அப்படின்றது ரொம்ப ஃபெமிலியரான ஸ்ட்ரக்சர் தான், நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது பென்சீனில் ஒரு மெத்தில் இருந்தால் அதுக்கு பேர் டொலுவின். அப்போ பாருங்கள், நம்ம கையில் இருக்கிறது பென்சமைடு, ஆனால் நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது டொலுவினாக மாற்றணும். நம்ம இப்போ லேபில் இருக்கிறோன்னா நம்ம கையில் பென்சமைடை கொடுத்துட்டு தம்பி இதை டொலுவினாக மாற்றுப்பா, ரியேஜென்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, நீ எந்த ரியேஜென்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா நம்ம சிம்பிளாக பண்ணலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த டொலுவின் என்ன இருந்தால், அதாவது நடுவில் என்ன இருந்தால் அந்த டொலுவின் கொண்டு வரலாம். பென்சீன் இருந்தால் கொண்டு வரலாமா? பென்சீன் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன், மெத்தில் குளோரைடு அன்ஹைட்ரஸ் AlCl3 போட்டால் உங்களுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடந்து அது டொலுவினாக மாறும். அப்படி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பென்சீன் இருந்துச்சுன்னா அதை கேட்டர்மேன் கோச்சுன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, பென்சீனை பென்சால்டேடாக மாற்றிட்டு அதை வந்து நம்ம இன்னொரு ரியாக்ஷன் ஒன்று இந்த என்னது கிளமென்சன் அல்லது உல்ஃப் கிஸ்னர் அந்த ரியாக்ஷன் பண்ணோம்னா அதில் டொலுவினாக மாறும் இல்லையா. சாரி 1 minute. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பென்சமைடு இருக்குது, டொலுவின் கொண்டு வரணும். பென்சீன் இருந்தால் இங்கே கொண்டு வந்துடலாம். ஆனால் நம்ம கையில் இருக்கிறது அமைடு. அப்போ அமைடை தூக்கணும். அப்போ அமைடை தூக்குறதுக்கு என்ன சார் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அமைடுக்கான ஒரு ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். அதாவது NaOH Br2 புரோமின் வித் பேஸ். இந்த பேஸ் எது வேணாலும் இருக்கலாம், KOH கூட இருக்கலாம், ஆனால் புரோமின் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது பேரே ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, அமைடில் இருக்கிற CO குரூப் வெளில போயிடும். பட் இது மெக்கானிசம்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை, நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்போ CO வெளில போயிடுச்சுன்னா உங்களுக்கு அனிலின் கிடைக்கும். ஸோ இதான் இந்த ரோல். இந்த ரியேஜன் சம்டைம்ஸ் இந்த ரியேஜனுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா NaOBr கொடுப்பாங்க. அதாவது இந்த NaOHும் Br2 ரியாக்ட் ஆனால் உங்களுக்கு NaOBr தான் ப்ராடக்டாக கிடைக்கும். சார் அது எப்படி சார் NaOHும் Br2 ரியாக்ட் ஆனால் NaOBr கிடைக்குது? ரொம்ப சிம்பிள். இப்போ NaOH எப்படி பிரிப்பீங்க? Na ப்ளஸ் OH மைனஸ்ன்னு பிரிப்பீங்க. Br2 எப்படி பிரிக்கலாம்? Br ப்ளஸ் Br மைனஸ். இப்போ என்ன ஆகுனா, இந்த OH மைனஸும் Br ப்ளஸும் ரியாக்ட் ஆகி NaBr வெளில போயிடும். அப்போ உங்களுக்கு HOBr கிடைக்கும். HOBr இதான் கிடைக்கும். HOBrங்கிறது ஹைப்போ புரோமஸ் ஆசிட். ஏன்னா புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, புரோமின் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா ஹைப்போ ப்ளஸ் அஸ் சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? லோயர்னா அஸ், ரொம்ப லோயர்னால ஹைப்போவும் சேர்த்துக்கணும். அப்போ இதுக்கு பேர் ஹைப்போ புரோமஸ் ஆசிட். கிளியரா? அப்போ இந்த ஹைப்போப்ரோமஸ் ஆசிட் தான் ஃபார்ம் பண்ணும். ஆனால் ரியாக்ஷன் என்ன மீடியம்? பேஸ் மீடியம். இந்த ஹைப்போப்ரோமஸ் ஆசிட்ங்கிறது ஆசிடு, பேஸ் மீடியத்தில் ஆசிட் எதை கொடுத்துரும்? H+ கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு H+ ரிலீஸ் ஆனால் பேசிக் மீடியம் இருக்குது. அப்போ பேசிக் மீடியத்தில் இதில் H+ போயிடுச்சுன்னா அந்த எண்ணெயை போயிட்டு இதில் சால்ட்டாக NaOBr அப்படின்னு மாறிடும். அதனால தான் NaOH Br2 போல் நமக்கு என்ன கொடுக்கலாம்? NaOBr கொடுக்கலாம். கிளியரா? அல்லது KOH Br2 போல என்ன கொடுக்கலாம்? KOBr கொடுக்கலாம். அதாவது KOBr அல்லது KOH Br2 NaOH Br2 இதெல்லாம் கொடுத்து அமைடு இருந்தாவே நீங்கள் ஹாஃப்மேன் தான் பண்ணணும். இந்த CO போயிடும். இதுக்கு மெக்கானிசம்லாம் இருக்குது. நமக்கு இப்போ கன்வர்ஷன் போகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே ரெடியாக தான் இருப்பீங்க ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷனில். அப்போ இதை ஹாஃப்மேன் பண்ணணும். சார் ஏன் சார் ஹாஃப்மேன் பண்ணுறீங்க? ஏன்னா இதில் ஒரு ஹாஃப்மேன் பண்ணால் ஒரு கார்பன் வெளியில் போயிடுது. அப்போ NH2 மட்டும் இருக்குது. அடுத்து நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துடலாம். ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம், டொலுவினாக மாற்றிடலாம். கிளியரா? அப்போ அனிலின் கிடைக்கும். அனிலின் போகிற ரியாக்ஷன் ரொம்ப ஃபெமிலியரான ரியாக்ஷன். கன்வர்ஷனில் மட்டும் நீங்கள் அனிலின் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு காம்பவுண்டையும் நம்ம சிந்தசிஸ் பண்ணலாம். ஏன்னா டயசோடைசேஷன் பண்ணலாம் அனிலினை.
நான் லாஸ்ட் வீடியோவில் இதே ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். HNO2 HCl 273 to 278 கெல்வின் வரை கொண்டு போகலாம், இல்லை 0 டிகிரி செல்சியஸ் டு 5 டிகிரி செல்சியஸ் வரை கொண்டு போகலாம். கொண்டு போனால் உங்களுக்கு ஸ்டேபிள் டயசோனியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணும் இந்த டெம்பரேச்சரில், அதாவது N2+Cl-. இதோட ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் போகும், அப்புறம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆகி பென்சீனாக மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பண்ணி பென்சீனாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா H3PO2 ப்ளஸ் வாட்டர் இது ரெண்டும் போட்டிங்கன்னா இந்த H3PO2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா +1 இருக்குது. அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகி இதை என்ன பண்ணி விட்ரும், பென்சீனை ரெடியூஸ் பண்ணி விட்ரும். பென்சீனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க இதோட சேர்ந்து இது ஆக்சிடைஸ் ஆகிடும். அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகி பென்சீனாக மாறிடும். அவ்வளோதான், இதை ரெடியூஸ் பண்ணி பென்சீனாக மாற்றிடும். இப்போ பென்சீனை டொலுவினாக மாற்றுறது இட்ஸ் நாட் அ மேட்டர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். CH3Cl அண்ட் அன்ஹைட்ரஸ் AlCl3. இந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபிடல்கிராஃப்ட் அல்கைலேஷன். AlCl3யோட ரோல் என்ன, லூயிஸ் ஆசிடு. அப்போ Cl- பிக்கப் பண்ணிடும். இது டெஃபிஷியன்ட், இது ரிச், வெளில போயிடும், கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். அது போய் பென்சீனில் போய் ரியாக்ட் ஆகி, ஏன்னா இது எலக்ட்ரோஃபைல், இது பென்சீன் ரிச்னால விச் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். பென்சீனில் ஒரு H போயிட்டு உங்களுக்கு டொலுவின் கிடைக்கும். ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் தான், ஈஸியாக பண்ணலாம். சார் வேறு என்ன சார் பண்ணலாம், இது அழகாக பென்சீனாக மாற்றியாச்சு அப்படி பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்ரோலைசிஸ் பண்ணலாம். தண்ணி அள்ளி ஊற்றலாம். தண்ணி நமக்கு வாட்டர் யூனிவர்சல் டோனர் நிறைய இடத்துல கிடைக்கிது, சரியா? அப்போ அதை எடுத்து அழகாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டோன்னா உங்களுக்கு ஆசிடாக மாறிடும். ஆமாம், அமைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் ஆசிடு, அமைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் ஆசிடு, அவ்வளோதான். ஆசிட் ஐ மீன் இந்த இடத்துல OH ஆட் ஆகிடும், இந்த இடத்துல H+, இது அமோனியா ப்ளஸ் ஆசிட் கிடைக்கும். இப்போ நம்ம ஆசிடு வந்துருச்சு, ஆசிடை டீகார்பாக்சிலேஷன் பண்ணலாம். அதாவது இதுக்கு ரியேஜென்ட் வந்து NaOH சோடா லைம் CaO, சோடா லைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் நடக்கும். கிளியராக? அப்போ டீகார்பாக்சிலேஷன் நடந்துச்சுன்னா இதில் CO2 வெளில போயிடும். அப்போ பென்சீன் கிடைக்கும். திரும்ப நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணிக்கலாம், ஃபிடல்கிராஃப்ட் அல்கைலேஷன் பண்ணிக்கலாம். CH3Cl அன்ஹைட்ரஸ் AlCl3. அப்போ பென்சீன் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராசஸ் இதில் ஈஸியாக பண்ணிடலாம். கிளியராக? ரொம்ப 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 ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது இதை நம்ம பண்ணுறதுக்கு. பென்சீன் கொண்டு வந்துட்டு அப்படி இல்லாட்டி இதில் வாட்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது டேரெக்டாக இந்த ரியேஜன் போட்டால் பென்சீனாக மாறுது. வாட்டர் போட்டால் வாட்டர் நியூக்ளியோஃபைல் தானே, OH- இருக்கா, இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குமா, இது வெளில போயிடுமா, அப்போ ஃபீனால் கிடைக்கும். ஃபீனால் எடுத்து ஜிங்க் டெஸ்ட் போட்டால் பென்சீன் கிடைக்கும். அப்போ பென்சீனை வச்சுட்டு நம்ம ஃபிடல் கிராப் திரும்ப பண்ணோம்னா வந்துடும் டொலுவின். அப்போ தான் ஃபிடல் கிராப் பண்ணால் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியா. அப்படி இல்லாட்டி இந்த பென்சீன் கொண்டுட்டு வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பென்சால்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணலாம். பென்சால்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளமென்சன் உல்ஃப் கிஸ்னர் ரிடக்ஷன் போட்டோம்னா ZnHCHCl கிளமென்சன், அப்படி இல்லாட்டி ஹைட்ரசின் பேஸ் உல்ஃப் கிஸ்னர் போட்டோம்னா இது வந்துடும். அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் இந்த ரியேஜென்ட்ஸ்லாம் அப்படியே பக்காவாக இருக்கணும். நம்ம பார்க்குறோம் நிறைய திங்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா, எவ்வளோ திங்ஸ் சின்ன பிள்ளைலேருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ திங்ஸ் நேம் சொல்லுவோம், சாக் பீஸ்போம் போடும்போம் பார்க்குறதுக்குலாம் ஃபேனு லைட்டு, அது மாதிரி இந்த ரியேஜென்ட்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேட்டரே கிடையாது. ரியேஜென்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் நாட் அ மேட்டர். கிளியர்? இப்போ அடுத்த கன்வர்ஷன் இது இப்போ இன்னும் நிறைய மெத்தடில் போட்டுகிட்டே போகலாம். நீங்களே நிறைய யோசிச்சு பாருங்கள், இன்னும் நிறைய மெத்தடில் நம்ம டொலுவின் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, குட். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன், பென்சீன் டு மெட்டாப்ரோமோஃபீனால். ஒரு பென்சீனை எப்படி மெட்டாப்ரோமோஃபீனாலாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது ஒரு பென்சீனை மெட்டாப்ரோமோஃபீனால், அதாவது ஃபீனால் கொண்டு வந்துட்டு மெட்டாப்ரோமோ, சரியா? ஃபீனால் கொண்டு வந்துட்டு புரோமினேஷன் பண்ணால் உங்களுக்கு ஆர்த்தோபேரா தான் கிடைக்கும். பட் பாருங்கள், இங்கே ஃபீனாலை பென்சீனை நம்ம யோசிப்போம், அப்போ பென்சீனை ஃபீனாலை மாற்றிட்டு புரோமினேஷன் பண்ணிக்கலாம். பென்சீனை ஃபீனால் மாற்றிட்டு புரோமினேஷன் பண்ணிங்கன்னா ஆர்த்தோபேரா கிடைக்கும். ஏன்னா பென்சீனில் இருக்க அந்த OH டொனேட்டிங் குரூப்னால த டொனேட் எலக்ட்ரான் அண்ட் இன்க்ரீஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் ஆர்த்தோ அண்ட் பேரா. அப்போ புரோமினேஷன் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஃபைல் அது டெஃபிஷியன்ட்னால ஆர்த்தோபேராக தான் போகும், மெட்டாவுக்கு போகாது. அப்போ என்ன பண்ணணும்னா மெட்டா டைரக்டிங் குரூப் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் புரோமினேஷன் பண்ணுங்கள். மெட்டா டைரக்டிங் குரூப் கொண்டு வாங்க. சார் என்ன சார் மெட்டா டைரக்டிங்? நைட்ரேஷன் பண்ணுங்கள். HNO3
H2SO4 இது மெட்டா ஈஸியாக ஏன்னா NO2 கொண்டுட்டு வந்துட்டோம்னா அதை ஈஸியாக NH2 மாற்றி டயசோடைசேஷன் பண்ணிட்டாவே நம்ம என்ன வேணால் பண்ணலாம். கிளியராக ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸு. அப்போ நைட்ரேஷன் பண்ணுங்கள், நைட்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோமினேஷன் பண்ணுங்கள். இது என்ன குரூப்? வித்ட்ராயிங் குரூப். நைட்ரஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருக்கும் எப்போதுமே, வித்ட்ராயிங் குரூப். அப்போ ஆர்த்தோபேராவில் டிகிரிஸ் எதை டென்சிட்டி எலக்ட்ரான் டென்சிட்டியை குறைச்சிரும். அப்போ ப்ரோமினேஷன் பண்ணிங்கன்னா வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எங்கே வரும்? மெட்டாவுக்கு வரும். இந்த லூயிஸ் ஆசிட் ஒரு Br மைனஸை பிக்கப் பண்ணிடும். அப்போ Br ப்ளஸ் வந்து மெட்டா பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா மெட்டா நைட்ரோ புரோமோபென்சின் கிடைக்கும். மெட்டா நைட்ரோ புரோமோபென்சின் கிடைக்கும். இப்போ மெட்டா பொசிஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ என்னோட OH மாற்றுறது இஸ் நாட் அ மேட்டர். ரொம்ப சிம்பிள். நமக்கு இது எல்லாருக்குமே தெரியும். நீங்களே யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. என்னோடு இருந்தாவே அதை என்ன பண்ணிக்கலாம்? அமீனா மாற்றிக்கலாம். என்ன ரியேஜன்? SnHCl ஆர் அயன் HCl போட்டிங்கன்னா உங்களுக்கு NO2 என்னவா மாறும்? NH2 மாறும். ஆனால் நம்மகிட்ட OH NH2OH மாற்றுறது மேட்ரே கிடையாது. NH2 வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? டயசோடைசேஷன் பண்ணிக்கலாம். வாட் இஸ் டயசோடைசேஷன்? HNO2 HCl என்ன கெல்வின்? 273 கெல்வின் ஆர் 0 டிகிரி செல்சியஸ் to 5 டிகிரி போட்டோன்னா உங்களுக்கு டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகிடும். N2 + Cl மைனஸ். இப்போ இந்த டயசோனியம் சால்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஈஸியாக போகும். அப்போ வாட்டர் போடலாம் அல்லது NaOH கூட போட்டுக்கலாம். ஈஸியாக போயிடும். அழகாக நியூக்ளியோஃபைல் வாட்டரில் எது நியூக்ளியோஃபைல்? OH மைனஸ். அப்போ OH மைனஸ் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். N2 பெட்டர் லீவிங் குரூப். ஈஸியாக வெளில போயிடும். ஸ்டேபிள் N2 அழகாக வெளில ஓடிடும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பெட்டர் லீவிங் குரூப்னா N2 தான். ஈஸியாக வெளில போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? OH வந்துடும். ஸோ சிம்பிளான ஒரு மெத்தட் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஏன் சார் எடுத்தோன்னே நைட்ரேஷன் பண்ணிங்க? மெட்டா டைரக்டிங் கொண்டு வரதுக்காக. NO2 கொண்டு வந்தால் டயசோனியம் கொண்டு வந்து NH2 மாற்றி டயசோனியம் கொண்டு வந்து அதை ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதனால தான் நான் NO2ங்கிற மெட்டா டைரக்டிங் கொண்டு வந்திருக்கேன். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிற மெட்டா டைரக்டிங் கூட கொண்டுட்டு வரலாம். பென்சால்டிஹைடுங்கிற மெட்டா டைரக்டிங் கூட கொண்டுட்டு வரலாம். பட் பென்சால்டிஹைடை அடுத்து OH மாற்றணும், அதையும் யோசிக்கணும். அப்போ NO2 இருந்தால் மாற்றிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கன்வர்ஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.